ஹாய், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அந்த தனியான்னு சொல்லுவாங்கல்ல அது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில். இது நம்ம அந்த மல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கணும். இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 வத்தலை கிள்ளி ஆட் பண்ணி இதையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த மசாலாவோட ஆட் பண்ணி இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே ஆயிலில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா 1 கைப்பிடி வேர்க்கடலை ஆட் பண்ணி கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வத்தலை சின்னதாக கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தை நம்ம அந்த தூளை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்னஸாக வரும்போது அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம கலந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த புளியோதரை மிக்சர் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு அரை உலக்கு அரிசி, நம்ம அரை உலக்கு அரிசி தான் இந்த மசாலாவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதை ஒரு 80% இந்த அரிசி குக் ஆகிருக்கணும். அப்புறம் அதை வடித்து ஒரு பவுலில் அந்த சாதம், அப்புறம் அதோட நம்ம கலந்து வச்சிருக்கிற பேஸ்ட்டு, அப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்க பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா அந்த வெள்ளையே தெரியக்கூடாது, அரிசியே அந்த சாதமே தெரியாத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்து நம்ம இதோட சைடிஷாக சுண்டல் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.